வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் தொடர்கள் சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சி பார்க்க போகின்றோம். கவனிங்க மாணவர்களே. வித்தியாச முறை மூலம் தொடர்களின் கூட்டுத்தொகைகளை காணல். இந்த சிக்மா ஆர் வர்க்கம் கண்டதும் ஒரு வித்தியாச முறை தான். அதை போன்ற ஒரு முறையை பாவித்து இந்த தொடர்களின் கூட்டுத்தொகையை நாங்கள் காணப்போகின்றோம். சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. 1 தர 2 தர 3 சக 2 தர 3 தர 4 சக 3 தர 4 தர 5. அப்போ இந்த வடிவத்தில் இருக்கிற இந்த எண்களின் தொடர் ഇതിൻ്റെ 6ஆம் உறுப்பை எழுதட்டாம். சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. 6ஆம் உறுப்பை யூஆர் சமன் முதலாம் உறுப்பண்டா 1ல் தொடங்கு, 2ஆம் உறுப்பு 2, 3ஆம் உறுப்பண்டா அப்படி 3ல் தொடங்கு. அப்போ 6ஆம் உறுப்பும் 6ல் தான் தொடங்கும். அடுத்த முதலாம் உறுப்பில் 1 2 3 ஒவ்வொன்று கூடிக்கொண்டு போகும். அப்போ இஞ்சையும் r+1 r+2 சரியா? இதுதான் 6ஆம் உறுப்பு. நீங்கள் வேணுமெண்டா 6க்கு 1 போட்டு பார்க்கலாம், முதலாம் உறுப்பு சரியாக வருதோன்னு. 6க்கு 2 போட்டு பாருங்க, 2ஆம் உறுப்பு சரியாக வருதோன்னு. 2 உறுப்புகளுக்கு சரி பார்க்கணும். சரி, அப்போ நாங்கள் யூஆரை எழுதிட்டோம். இந்த யூஆரை fr−1 ஆகுமாறு சார்பு fr-ஐ காண்க. சரியா? ரைட், இங்கே பாருங்க பிள்ளைகளே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னுண்டா, இது ஒரு சீராக கூடிக்கொண்டு போகுது, 1 கூடிக்கொண்டு போகுது. r+1 r+2 அப்படி சீராக கூடிக்கொண்டு போயேக்க அடுத்ததாக என்ன வரும்? r+3 வரும். அந்த r+3 அதில் இருந்து r+3 வரும். சரிதான்? அந்த r+3ல் இருந்து இதுக்கு முதல் என்ன இருந்திருக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீங்கள், r−1. அந்த r−1 கழியுங்க. சரியா? இப்போ திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு சீராக ஒவ்வொன்று கூடிக்கொண்டு போகுது, r+1 r+2. அப்போ அடுத்ததாக r+3 வருமென்று எதிர்பார்ப்பீங்க. அப்படி அந்த வார r+3ல் இருந்து இதுக்கு முன்னம் r−1 இருந்திருக்குமென்று எதிர்பார்ப்பீங்க. அந்த r−1 கழியும். இப்போ நாங்கள் இந்த இவ்வளத்தை மேலதிகமாக எழுதி போட்டோம். இந்த r+3 -r−1 மேலதிகமாக எழுதி போட்டோம். அதை இல்லாமல் செய்யணும். அதை சுருக்கி பாருங்க, 6 வெட்டுப்பட்டு சரிதான் 4 வரும். அப்போ அந்த 4 இல்லாமல் செய்கிறதுக்கு, அந்த 4 இல்லாமல் செய்கிறதுக்கு 1/4 இதில் போட்டு விட்டால் சரி. அதில் ஒரு 4 வருது, அந்த 4 இல்லாமல் செய்கிறதுக்கு இதில் 1/4 போட்டு கிடாக்கு. சரியா? ரைட், இவ்வளோத்தையும் சுருக்கி பாருங்க, 4 வரும். அந்த 4 இல்லாமல் செய்கிறதுக்கு இதில் ஒரு கீழே ஒரு 4 போட்டுக்கிடாங்க. இப்போ இதை பெருக்குங்க. இங்கே பாருங்க, இதில் இங்கே எழுதுகிறேன். இப்போ யூஆர் சமன், அதை நீங்கள் பெருக்கினீங்களா 1/4 r × r+1 × r+2 × r+3 மைனஸ் இந்த இதால் இந்த r−1 பெருக்கும். இந்த r−1 முன்னுக்கு எழுதுகிறேன். r−1 r+1 × r+2. இங்கே பாருங்க, இது fr-ண்டா அது fr-1. இந்த fr-ல் இருக்கிற rக்கு
ஆர் மைனஸ் ஒன் போட்டால் அது வரும். இதில் இருக்கிற ஆருக்கு ஆர் மைனஸ் ஒன் போட்டால் அது வரும். அப்போ இதில் இருக்கிற ஆருக்கு ஆர் மைனஸ் ஒன் போடுங்க. முன்னுக்கு இருக்கிற ஆர் மைனஸ் ஒன் அங்கே கிட்ட ஒன்றுங்களால் அப்படியே வந்திருக்கு. ஆர் ப்ளஸ் ஒன்னில் இருக்கிற ஆருக்கு ஆர் மைனஸ் ஒன் போட்டால் ஆர், ஆர் ப்ளஸ் டூ அண்டா ஆர் ப்ளஸ் ஒன், ஆர் ப்ளஸ் த்ரீ அண்டா ஆர் ப்ளஸ் டூ. அப்போ இது எஃப்ஆர் அண்டா அது எஃப்ஆர் மைனஸ் ஒன். இங்கு எஃப்ஆர்ன்றது 1/4 ஆர், ஆர் ப்ளஸ் ஒன், ஆர் ப்ளஸ் டூ, ஆர் ப்ளஸ் த்ரீ. சரியா? அப்போ இதுதான் எஃப்ஆர். அப்போ நாங்கள் இப்போ என்ன எழுதியிருக்கிறோம்டா யூஆரை சரிதான் இப்படி ஒரு வித்தியாசமாக எழுதியிருக்கிறோம். எஃப்ஆர் மைனஸ் ஒன் என்ற வடிவத்தில் எழுதியிருக்கிறோம். சரியா? இனி நீங்கள் இந்த முதல் செய்த மாதிரி 6 கொண்டு 2 3 அப்படியே போட்டு எண் வரை போட்டு கூட்டுங்க. சரி, கொஞ்சம் பாருங்க. இப்போ யூஆரை எஃப்ஆர் மைனஸ் எஃப்ஆர் மைனஸ் ஒன் இப்படி நாங்கள் எழுதிட்டோம். இப்போ 6 கொண்ட போடுவோம். யூ ஒன்று, எஃப் ஒன்று, சய எஃப் சைவர். 6க்கு 2 போடுவோம். 6க்கு 2 போடுவோம். யூ 2, எஃப் 2 சய எஃப் 1. 6க்கு 3 போடுவோம். யூ 3 சமன் எஃப் 3 சய எஃப் 2. அப்படியே போட்டு 6க்கு n மைனஸ் 1 போடுவோம். யூ n மைனஸ் 1 எஃப் n மைனஸ் 1 மைனஸ் எஃப் n மைனஸ் 2. இதுல உறுப்புகள் இருக்கு. கடைசியில் 6க்கு என்ன போடுவோம்? fn மைனஸ் f of n மைனஸ் 1. சரி, முதல் செய்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டுவோம். இடது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வாரது வலது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வாரதுக்கு சமன். சரி, இடது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் சிக்மா யூஆர். ஆர் சமன் 1 இருந்தேன். வலது பக்கத்தில் இருக்கிறத கூட்டேக்க ப்ளஸ் F1 மைனஸ் F1 வெட்டுப்படும், ப்ளஸ் F2 மைனஸ் F2 வெட்டுப்படும், ப்ளஸ் F3 அடுத்த இருக்கிற மைனஸ் F3யோட வெட்டுப்படும். அதே மாதிரி மைனஸ் எஃப் ஆஃப் என் மைனஸ் 2 மேலே இருக்கிற ப்ளஸ் எஃப் ஆஃப் என் மைனஸ் 2ஓட வெட்டுப்படும். இந்த எஃப் ஆஃப் என் மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் என் மைனஸ் 1ஓட வெட்டுப்படும். அப்போ மிஞ்சுறது இதிலே ஒரு எஃப் ஆஃப் என், அங்கே ஒரு எஃப் ஆஃப் நோட் மைனஸ் எஃப் ஆஃப் நோட் ஓலாம் இதில் மிஞ்சு. சரி, உங்களுக்கு எஃப் ஆஃப் ஆர் தெரியும். அப்போ எஃப் ஆஃப் என்ன, எஃப் ஆஃப் ஆரில் ஆருக்கு என் போட்டால் எஃப் ஆஃப் என் வரும். சரிதானே? எஃப் ஆஃப் ஆர் தெரியும். அந்த எஃப் ஆஃப் ஆரில் ஆருக்கு என்ன போடுங்கோ? 1/4 n தர n + 1 தர n + 2 இன்ட்டு n + 3. அப்போ எஃப் ஆஃப் ஆர் தெரியும். அந்த ஆறில் ஆருக்கு பதிலாக என்ன போட எஃப் ஆஃப் என் வரும். எஃப் ஆஃப் நோட் அதில் ஆர் வாரபடியாக ஆருக்கு நோட் போட்டால் அது நோட் வந்து.
அப்போ உங்களுக்கு சிக்மா யூஆர் என்னென்று வருது 1/4 n தர n+1 தர n+2 இன்டு n+3. சரிதான், இதுதான் சிக்மா யூஆர், அந்த தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. இதைத்தான் என்னாவது பகுதி கூட்டுத்தொகை என்றும் சொல்கிறோம் நாங்கள். சரியா, ரைட். இப்போ திருப்பியும் ஒருக்கா சொல்கிறேன், நீங்கள் கவனிங்கோ. இந்த தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை கேட்டது. சரிதான். இப்போ 6ஆம் உறுப்பு ஒரு சீரை r+1 r+2 ஒரு சீரை அப்படி அதிகரித்து கொண்டு போனோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இப்போ r+2 அடுத்ததாக r+3 தானே வரும். அப்போ r+3லேருந்து இந்த முன்னம் என்ன இருந்திருக்கும் r-1 அதை கழிக்கிறேன். இவ்வளோ மேலதிகமாக எழுதிட்டேன். இதை சுருக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும் 4 வரும். அந்த 4 மேலதிகமாக எழுதிட்டேன். அதை இல்லாமல் செய்கிறதுக்கு கீழே ஒரு 4 போடுறேன். இப்போ இதை இப்போ பெருக்கினா இது எஃப்ஆர்ண்டா மற்றது FR-1 வரும். அப்போ யூஆரை நாங்கள் FR மைனஸ் F(r-1) என்று எழுதிட்டோம். பேருந்து 6 கொண்டு 2 3 அப்படியே எண் வரை போட்டு நீங்கள் கூட்டுங்கோ. கூட்டேக்கு எல்லாம் வெட்டுப்பட்டு FN மைனஸ் F0 என்று வரும். இதுதான் சிக்மா யூஆர். முதலும் சொன்னான், திருப்பியும் சொல்கிறேன். இந்த வெட்டேக்க மேலே ஒன்று வெட்டி காட்டணும், கீழே ஒன்று வெட்டி காட்டணும். மேலே ஒன்று வெட்டி காட்டுறதுக்கு குறைஞ்சது 2 உறுப்பு போடணும். கீழே ஒன்று வெட்டி காட்டணும் குறைஞ்சது 2 உறுப்பு போடணும். சரிதான், ரைட். அப்போ மேலே 2 உறுப்பாவது குறைஞ்சது இருக்கணும், கீழே 2 உறுப்பாவது குறைஞ்சது இருக்கணும். சரியா, ரைட். இப்போ சிக்மா யூஆரை கண்டுட்டோம். அவர் இதில் பிறகு கேட்கிறார் பிள்ளைகளே, முடிவில் தொடர் சிக்மா யூஆர் ஆர் ஒன்றிலிருந்து முடிவிலி ஒருங்குமா, உமது விடையை நியாயப்படுத்துக. சரியா, ரைட். இங்கே கவனிங்க பிள்ளைகளே, இதுதான் சிக்மா யூஆர். ஒரு தொடர் ஒருங்குறதுக்கு என்ன நிபந்தனை, அது என்னாவது பகுதி கூட்டுத்தொகை. இந்த சிக்மா யூஆர் என் முடிவிலிக்கு போயேக்கு இது ஏதாவது ஒரு குறித்த மெய்யெண்ணுக்கு போனால் அந்த தொடர் ஒருங்கும். அப்படி இல்லாட்டி அது ஒருங்காது. இப்போ இது ஒருங்குதாண்டு பார்ப்போம். சரிதான், இது ஒருங்குமாண்டு பார்ப்போம். சரி, அப்போ இங்கே கவனிங்க, ஒருங்குமாண்டு பார்ப்போம். லிமிட் சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இதான் SN. இது ஏதாவது குறித்த பெருமானத்துக்கு போகுதாண்டு பார்ப்போம். அப்போ அதாவது இது லிமிட் என் முடிவிலிக்கு போகேக்க 1/4 தர n தர n+1 இன்ட்டு n+2 இன்ட்டு n+3. சரி, லிமிட் என் முடிவிலிக்கு போகேக்க. சரி, இதில் ஒரு எண், இதிலே ஒரு எண், இதிலே ஒரு எண், இங்கே ஒரு எண் கிடக்கு. அப்போ எண்ணின் 4ஆம் அடுக்க வெளியிலே எடுங்க. எண்ணின் 4ஆம் அடுக்க வெளியிலே எடுத்தால் 1/4 ஒன்று கிடக்கு. 1+1 upon n. இதிலே ஒரு எண் எடுத்தால் 1+2 upon n, 1+3 upon n. சரியா, சரி. அப்போ என் முடிவிலிக்கு போயேக்க இவ்வளவும், சரி, இவ்வளவும் என் முடிவிலிக்கு போயேக்க இது 0 0. அப்போ இவ்வளோ 1 இங்கே ஒரு 1/4 1/4 பெருமானத்து போகும். இது முடிவிலிக்கு போகுது, ஆகவே அவ்வளவும் முடிவிலிக்கு போகும். எங்களுக்கு தெரியுது என் முடிவிலிக்கு போயேக்க முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை முடிவிலிக்கு போகிறபடியா தொடர் ஒருங்காது.
தொடர் ஒருங்காது. அப்போ இந்த தொடர் விதி தொடர், தொடர் ஒருங்காது. சரிதான், ரைட். அப்போ இப்படி லிமிட் எடுத்து காட்டணும் நீங்கள். சரியா, ரைட். அடுத்த உதாரணம் 11. அதுவும் இதே மாதிரி தான் ஒரு கேள்வி. இந்த தொடரின் அமைப்பு ஒரு பாருங்க. 1 தர 3 சக 3 தர 5 சக 5 தர 7 அப்படியே போகுது என்ற தொடரின் 6ஆம் உறுப்பு UR-ஐ எழுதுக. சரி, UR. இதில் கவனம் பிள்ளைகளே, நீங்கள் முதலாம் உறுப்பை வச்சுக்கொண்டு R × R+2 என்று எழுத பார்ப்பீங்கள். 6 கொண்டு போட்டு பேர் முதலாம் உறுப்பு சரியாக வரும், 2ஆம் உறுப்பு சரியாக வருது. 6க்கு 1 போட்டால் முதலாம் உறுப்பு சரி, 2 போட்டால் 2 தர 3 2 தர 4 வரும். ஆனால் 2ஆம் உறுப்பு 3 தர 5. இப்போ பாருங்க, 1 3 5 இந்த ஒற்றை எண்ணாத்தான் போகுது. ஆகவே இப்படி எழுத இயலாது. சரிதானே, கவனம் பிள்ளைகள். எப்பவும் 2 உறுப்புகளுக்கு போட்டு சரி பார்த்தா இந்த பிரச்சனை வராது. 1 முதலாம் உறுப்புண்டா 1ல் தொடங்கும், 2ஆம் உறுப்பு 3, 3ஆம் உறுப்புண்டா 5. அப்போ ஒற்றை எண்டா உங்களுக்கு தெரியும் 2R-1. 6 கொண்டு போட்டால் 1ல் தொடங்கும். அடுத்தது 2 கூட, அப்போ 2R+3 +1. 3 எண்டா அங்கே 5க்கு போயிடும். அப்போ 2R-1 × 2R+1 தான் ഇതിൻ്റെ 6ஆம் உறுப்பு. அப்போ சரிதான், இதை விட இது 2 கூடுது. அப்போ இதுக்கும் சீராத்தான் கிடக்கு. இப்போ முதல் செய்த மாதிரி சரிதான், 2R-1 2R+1. இதுக்கு அடுத்ததா 2R+3 இருக்கும். அப்போ 2R+3ல் இருந்து இதுக்கு முன்னம் என்ன இருந்திருக்கும், 2 கழிக்கணும், 2R-3, அதை கழிப்போம். சரியா, இது ஒரு 2 சீராக கூடிக்கொண்டு போகுது. 2R-1 2 கூட்டினா 2R+1, 2 கூட்டினா 2R+3. இது முன்னம் 2 கழிக்கணும், 2R-3. இப்போ 2R+3ல் இருந்து 2R-3 கழிப்போம். புலம் மேலதிகமாக அழி போட்டு புலம் சுருக்கினா 6. அந்த 6 இல்லாமல் செய்கிறதுக்கு இதிலே ஒரு 6 போடும். இப்போ நாங்கள் சரிதான் UR-க்கு சமனான ஒன்றை தான் எழுதியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த அடைப்பு நீக்கி சுருக்குங்க. சரி, இதை உள்ளுக்குள்ள பெருக்குங்க. அப்போ இங்கே பாருங்க, UR = 1/6 தர 2R-1 2R+1 2R+3 சய 1/6 தர இந்த 2R-3 முன்னுக்கு எழுதுவோம். அடுத்தது 2R-1, அடுத்தது 2R+1. இங்கே பாருங்க பிள்ளைகளே, இது FR-ஆ இருந்தால் இது FR+1, FR+2 இல்லை, FR+1. இதில் இருக்கிற R-க்கு R+1 போட்டா, சாரி R-1, FR-1 சரிதான், FR-1. இதில் இருக்கிற R-க்கு R-1 போட்டால் அது வரும். நீங்கள் போட்டு பாருங்க. இப்போ இதில் 2R-1ண்டா R-க்கு R-1 போட்டால் 2R-2 -1 2R-3 சரியா வரும். இதில் இருக்க R-க்கு R-1 போட்டு பாருங்க. 2R-2 +1 2R-1. இதுக்கு போட்டு பாருங்க 2R-2 +3 2R+1.
அப்போ இது எஃப்ஆராக இருந்தால் ஒன்றுங்களாறு பொதுவாக கிடக்கு, இது எஃப்ஆராக இருந்தால் அது எஃப்ஆர் -1. அப்போ முதல் அழியின மாதிரி தான் சரிதான். இப்போ இங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும், 6க்கு 1 இருந்து n வரை போட்டு கூட்டணும். அது வந்து வளவு மாதிரி எஃப்ஆர் சமன் 1/6 தர 2r - 1 2r + 1 into 2r + 3 சரிதான். இனி நாங்கள் வளம மாதிரி 6க்கு 1 2 3 எல்லாம் எழுதி கூட்ட போகிறோம். சரி, 6க்கு 1 போட்டால் u1 சமன் f1 சய f0. ஆறுக்கு 2 போட்டால் u2 சமன் f2 சய f1. இப்படி 6க்கு 3 போட்டால் u3 சமன் f3 சய f2. அப்படியே கூட்டி 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 சரி கடைசியில் 2 உறுப்பு எழுதணும். அப்போ n - 1 n - 1 இப்போ un - 1 f of n - 1 f of n - 2 கடைசியாக 6க்கு n போடுவோம். un fn minus fn - 1 எல்லாத்தையும் கூட்டுவோம். இந்த f1 சய f1ஓட வெட்டுப்படும், f2 சய f2ஓட வெட்டுப்படும் சரிதான். இதுக்குள்ள உறுப்புகள் இருக்கு. இது அடுத்த உறுப்போட வெட்டுப்படும், இது முதல் இருக்கிற உறுப்போட வெட்டுப்படும். f of n - 1 மைனஸ் f of n - 1ஓட வெட்டுப்படும் சரிதான். ரைட். அப்போ இங்கே கூட்டேக்கு சிக்மா யூஆர் எல்லாம் முதல் செய்த மாதிரி அது திருப்பி திருப்பி செய்ய அது பாடமாகவே வந்துடும். சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்தேன் எல்லாம் கூட்டுப்படும். இப்போ இங்கே என்ன மிஞ்சும், fn மைனஸ் f0. சரி, எஃப்ஆர் தெரியும். அந்த 6க்கு n போட்டிங்களண்டா 1/6 2n - 1 1/6 2n - 1 2n - 1 into 2n plus 1 into 2n plus 3. அப்போ 6க்கு n போடு. f0 6க்கு நோட் போட்டிங்களண்டா சரிதான். f0 வந்து அரை எண்டு வர் சைவர் வரா சரிதான். இதில் இதான் fn. என்னுக்கு நோட் போட்டு பாருங்க. என்னுக்கு நோட் போட்டால் சரிதான் சய 3/6 சய அரை எண்டு வரும். இப்போ மைனஸ் காஃபண்டா ப்ளஸ் காஃபண்டு வரும் சரிதான். அப்போ இதுதான் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை சரியா. ரைட். இப்போ இதிலையும் கேட்டிருக்கிறார் இந்த தொடர் ஒருங்குமா. இப்போ இங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும், முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்தேன் அதுக்கு லிமிட் எடுக்கணும் சரியா. இப்போ இங்கே பாருங்க, லிமிட் சிக்மா யூஆர்
ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன் என் முடிவெளிக்கு போகேக்க ஏதாவது குறித்த பெருமானத்துக்கு போகுதாண்டு பாருங்க. லிமிட் என் முடிவெளிக்கு போகேக்க ஒன்றின் கீழ் 6 2n minus 1 2n plus 1 2n plus 3 அங்கால ஒரு சக அறையும் கிடக்கு. சரி, இந்த கூடின அடுக்க வெளியில் எடுங்க. இந்த லிமிட் காணிக்க சரிதான். கூடின அடுக்க வெளியில் எடுத்தீங்களா என் கணம் வெளியில் வரும். ஒன்றின் கீழ் 6 2 சய ஒன்றின் கீழே 2 சக ஒன்றின் கீழே 2 சக மூன்றின் கீழே ஒன்றின் கீழ் 2 என் கணம். இப்போ இஞ்சால இங்கே பாருங்க, இது 0 2 2 4 8 8 கீழ் 6. அப்போ என் கணம் தான் தீர்மானிக்க போகுது. அது முடிவிலிக்கு போகிற வழியாக முடிவிலிக்கு போகும். இப்போ இஞ்சையும் முடிவில் தொடர் ஒருங்காது. சரிதான். ரைட். இந்த 12வது கேள்வியை பார். இந்த வளமையாக இப்போ நாங்கள் முதல் செய்த கேள்வி எல்லாம் யூஆரை எஃப்ஆர் மைனஸ் 1க்கு அந்த வடிவத்தில் நாங்கள் யூஆரை எழுதினாங்க. இங்கே யூஆரை எஃப்ஆர் மைனஸ் 2 என்ற வடிவத்தில் எழுத போகிறோம். அதுதான் வித்தியாசம். சரி, இங்கே கவனிங்க. 6ஆம் உறுப்பு யூஆரை எழுதுவோம். 1 3 5. முதலாம் உறுப்பு 1, 2ஆம் உறுப்பு 2, 3ஆம். அப்போ இங்கே 6 தான். அடுத்தது 2 கூட r+2. அடுத்தது 2 கூட r+4. சரியா? நீங்கள் 6க்கு 1 போட்டு பாருங்க. 1 3 5. 2 போட்டு பாருங்க. 2 4 6. 3 போட்டு பாருங்க. 3 5 7. அப்போ சரியா போகுது. 2 உறுப்புகளுக்கு ஒரு போட்டு பாருங்க. இதை நீங்கள் புள்ளியாக எழுதி விட்டீங்கன்னா அங்கால எல்லாம் பிழைச்சி போயிடும். அப்போ 2 உறுப்புகளுக்கு நீங்கள் 6ஆம் உறுப்பு எழுதினா சரியாண்டு பாருங்க. முதலாம் உறுப்புக்கு 2ஆம் உறுப்பு. சரி, இப்போ முதல் செய்த மாதிரி இது சீராக 2 கூடி கொண்டு போகுது. அப்போ இதுக்கு அடுத்ததா r+4க்கு அடுத்ததா என்ன இருந்திருக்கும்? r+6. அப்போ அந்த r+6ல் இருந்து இதுக்கு முதல் என்ன இருந்திருக்கு? r-2. அதை கழியுங்க. அப்போ இது மேலதிகமாக எழுதி போட்டோம். இதை ஒன்றும் இருக்கே இல்லை, நாங்கள் மேலதிகமாக எழுதி போட்டோம். இதை சுருக்கி பாருங்க. புலாம் 8. அந்த 8 மேலதிகமாக பெருக்கிட்டோம். அதை இல்லாமல் செய்கிறதுக்கு பிரித்து விட்டா சரி. சரியா? இப்போ இதை உள்ளுக்குள்ள பெருக்குங்க. 1 கீழ் 8 தர r+2 r+4 into r+6. சரியா? இதை உள்ளுக்குள்ள பெருக்கேக்கு மைனஸ் 1 கீழ் 8 தர இந்த r-2 முதல் எழுதுகிறேன். r-2 r+2 r+4. சரியா? இங்கே பாருங்க, இந்த முதல் எழுதினது எஃப்ஆராக இருந்தால் அதில் இருக்கிற ஆருக்கு r-2 போட்டால் அடுத்தது வரும். இங்கே பாருங்க, இதில் r-2 r+2 r+4 r+2 r+6 r+4. அப்போ
மேலே இருக்கிறது எஃப்ஆராக இருந்தால் மற்றது எஃப்ஆர் மைனஸ் 2. சரியா? சரி, அப்போ இதில் எஃப்ஆர் என்னென்று சொல்லி நீங்கள் எழுதணும். இந்த எஃப்ஆரை காண்கின்றது ஒரு கேள்வி. ஆகவே நீங்கள் எஃப்ஆர் என்னென்று சொல்லி எழுதணும். அப்போ எஃப்ஆர்ன்றது 1/8 r into r plus 2 r plus 4 into r plus 6 சரிதான் into r plus 6 அதை கீழே எழுதுறேன். into r plus 6 சரியா? சரி, அப்போ இதையும் நாங்கள் எழுதி வெட்டுவோம். 6 1 2 3 அப்படி எல்லாம் எழுதி கூட்டுவோம். சரியா? ரைட், இங்கே பாருங்க. நாங்கள் UR FR மைனஸ் FR மைனஸ் 2 இப்படி நாங்கள் எழுதினாங்க. பாரு கொண்டு போடுவோம். கொண்டு போட்டால் இதில் U1, இதில் F1, இதில் 6 கொண்டு போட்டால் FF மைனஸ் 1. 6க்கு 2 போடுவோம். 6க்கு 2 போடுவோம். FF2 6க்கு 2 போட்டால் 0 FF0. 6க்கு 3 போடுவோம். U3 6க்கு 3 போட்டால் F3 FF1. 6க்கு 4 போடுவோம். U4 FF4 FF2 இப்படியே போட்டு கொண்டு போவோம். 6க்கு n-2 போடுவோம். இங்கே கீழே 3 உறுப்பு எழுதா போகிறோம். சரிதான்? ஏனென்று பிறகு சொல்கிறேன், இங்கே கவனிங்க. அப்போ 6க்கு n-2 போட்டால் UN-2 FF(n-2) 6க்கு n-2 போடுறேன் மைனஸ் FF(n-4) 2 கழிக்கணும். அப்போ 2 கழிச்சிங்களா n-4. 6க்கு n-1 போட்டால் UN-1 FF(n-1) மைனஸ் FF(n-3). சரியா? இனி கடைசியாக 6க்கு n போடுவோம். UN FF(n) மைனஸ் FF(n-2). இப்போ இங்கே கவனிங்க பிள்ளைகளே, சரி, இப்போ எனக்கு 3 உறுப்புகள் எழுதினாத்தான், இதில் 3 6க்கு 1 6க்கு 2 6க்கு 3 இப்படி எழுதினாத்தான் ஒரு உறுப்பு இதில் வெட்டுப்படும். இப்போ 2 6க்கு 1 6க்கு 2 மட்டும் போடுறது சரிதான், இங்கே வெட்டியலாது. அப்போ 3 இதை எழுதணும். 6க்கு 1 6க்கு 2 6க்கு 3 2
இப்படி 3 வரை எழுதணும் ஆறுக்கு. அப்போ 1 வெட்டுப்படும். அப்போ மேலே வெட்டுறதுக்கு சரிதான் ஆறுக்கு 3 வரை எழுதும். அதே மாதிரி கீழே ஒன்று வெட்டி காட்டணுமெண்டா கீழையும் n-2 n-1 இப்படி 3 எழுதினா தான் வெட்டுப்படும். சரிதான் 2 எழுதினா வெட்டிடலாம். அப்போ இங்கே பாருங்க f of n-2 இதோட வெட்டுப்படும். அப்போ இங்கே ஒரு 2 மிஞ்சா போகுது. சரிதான் இதுக்கு அடுத்ததோட இப்படியே வெட்டுப்படுது. இந்த பேட்டர்னில் அப்படியே வெட்டுப்பட்டு கொண்டு போகுது. சரிதான் இது சரிதான் அதுக்கு மேலே இருக்கிறதோட எல்லாம் வெட்டுப்படும். சரிதான் ரைட். அப்போ இங்கே பாருங்க இது அதுக்கு மேலே உள்ளதோட எல்லாம் வெட்டுப்படும். இப்போ என்ன மிஞ்ச போதுண்டா இந்த இதிலே ஒரு 2 உறுப்புகளும் இதிலே ஒரு 2 உறுப்புகளும் மிஞ்ச போதும். சரிதான் ரைட். அப்போ நான் மிச்சமாக இருக்கிறத எழுதுகிறேன். சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்தேன். இதில் மிஞ்சுறது f of n ப்ளஸ் f of n-1. அதே மாதிரி அங்கே மைனஸ் f of n-1 மைனஸ் f of 0 இவ்வளோ மிஞ்ச போகுது. சரியா ரைட். அப்போ எஃப்ஆர் தெரியும் ஆறுக்கு n போட்டால் fn வரும். அதே மாதிரி f of n-1ஐயும் நீங்கள் காணலாம். சரிதான் சரி இங்கே கவனிங்க பிள்ளைகளே. இந்த எஃப்ஆர் இருக்கா பார்ப்போம். என்ன எஃப்ஆர் உண்டு சரியா இருக்கா முன்னு தட்டி பார்ப்போம். எஃப்ஆர் என்னண்டு சரி. இந்த 12ஆம் கேள்வியில் எஃப்ஆர் வந்து 1/8 r+2 r+4 இன்டு r+6 இதான் 12ஆம் கேள்வியில் எஃப்ஆர். சரியா ரைட். இப்போ நாங்கள் இதில் எஃப்ஆருக்கு பதிலாக எழுதுவோம். அப்போ எஃப்என்னுக்கு பதிலாக எஃப்என்னுக்கு பதிலாக 1/8 n+2 n+4 n+6 மைனஸ் ப்ளஸ் f of n-1. அப்போ இதில் 1/8 r இருக்கிற இடத்துல n-1 போடணும். அப்போ n-1 n+1 n+3 n+5 f of -1 f of 0 அதையும் போட்டு சுருக்கினா உங்களுக்கு சக 15 வரும். இதுக்கு பெருமானங்களும் போட்டு எஃப்ஆரில் ஆறுக்கு சயவுண்டு போடணும். இப்போ இந்த எஃப்ஆரில் ஆறுக்கு நோட் போட்டால் எஃப் சயவுண்டும் எஃப் நோட்டும் வரும். அதையும் போட்டு சுருக்கினா உங்களுக்கு 15/8 வரும். சரிதான் இதுதான் சிக்மா யூஆர். 12வது உதாரணம். அடுத்த 13வது. இப்போ இதுக்கு முதல் பார்த்த எல்லாம் இப்படி மேலே அந்த அமைப்பு வந்தது. 1 தர 2 தர 3 சக 2 தர 3 தர 4. இங்கே பின்னமாக வந்திருக்கு. 1/கீழ் 1 தர 2 தர 3 சக 1/கீழ் 2 தர 3 தர 4 சக 1/கீழ் 3 தர 4 தர 5. இப்போ கீழே வருது. இப்படி வார ஒரு தொடரின் 6ஆம் உறுப்பை நாங்கள் எப்படி எழுதுறது? அந்த 6ஆம் உறுப்பை என்ன வடிவத்தில் நாங்கள் வித்தியாசமாக எழுத போகிறோம் அதை இப்போ பார்ப்போம். சரி இங்கே கவனிங்க பிள்ளைகளே. இது இந்த 6ஆம் உறுப்பு.
மேலே உண்டு. ஓகே, முதலாம் உறுப்பில் கீழே 1 தர 2 தர 3 வருது. ரெண்டாம் உறுப்பில் கீழே 2 தர 3 தர 4 வருது. அப்போ ஆறாம் உறுப்பில் முதலாம் உறுப்பு கொண்ட மாதிரி ஆறாம் உறுப்புக்கு 6 ஒவ்வொன்று கூடுது. அப்போ r+1 r+2 இதுதான் ஆறாம் உறுப்பு. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? இங்கே பாருங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த கீழே இருக்கிற r+1 r+2 கீழே இருக்கிற இந்த r+1 அதாவது 1/கீழ் r+1 வெளியில் எடுத்து போட்டு இந்த கரையில இருந்து 1/கீழ் 6 இருந்து 1/கீழ் r+2 கழிப்போம். இதை சுருக்கினா மேலே உள்ள ur வரணும். ஏன்னா அதுக்கு சமனான ஒன்றைத்தான் நாங்கள் எழுதுகிறோம். இதை போமாசி எடுத்து சுருக்கினா கீழே r × r+2 வரும். இங்கே r+1 கிடக்கு. அப்போ கீழே r+1 r+2 சரியாக வரும். மேலே என்ன வரும்? இதில் r+2 இங்கே போகும், அங்கே r போகும். r+2ல் 6 கழிச்சா 2. அப்போ மேலதிகமாக ஒரு 2 மேலே வரப்போகுது. ஆனால் மேலே 1 தான் கிடக்கு. அப்போ அந்த 2 இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு அரையை போட்டு விட்டால் சரி. அப்போ இதிலே ஒரு அரையை போட்டு விட்டால் சரி. இப்போ இதில் ஒரு மேலே 2 வரும், இல்லை கீழே 2 வெட்டுப்பட்டு சரியாக 1 வரும். சரியா? ரைட். இப்போ நீங்கள் பிள்ளைகள் இதை பெருக்கி எழுதுவோம். சரி, உள்ளுக்குள்ள கொண்டே பெருக்குவோம். அரையின் கீழ் r × r+1 இதை உள்ளுக்குள்ள கொண்டே பெருக்கினா மைனஸ் அரையின் கீழ் r+1 × r+2. இங்கே பாருங்க பிள்ளைகளே, இது fr இருந்தால் இது fr+1. இது fr இருந்தால் இதில் இருக்கிற fr-க்கு r-க்கு r+1 போட்டால் மற்றது வரும். அப்போ இது fr என்றால் அது fr+1. அப்போ இங்கே fr-ன்றது என்ன? இங்கு fr-ன்றது 1/கீழ் இந்த 2 வேணுமெண்டா கீழே இறக்கி எழுதலாம். r × r+1. சரியா? அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம்டா ur fr மைனஸ் fr+1 அந்த மேலே பெருக்கமாக இருக்க fr மைனஸ் fr-1 எழுதினாங்க. பிறகு fr மைனஸ் fr-2 எழுதினாங்க. இங்கே fr மைனஸ் fr+1 அந்த வடிவத்தில் இங்கே எழுதுகிறோம். சரி, இனி முதல் செய்த மாதிரி எல்லாம் எழுதி கூட்டுவோம். ur சமன் fr மைனஸ் fr+1 6 கொண்டு போட்டால் u1 சமன் f1 6 கொண்டு போட்டால் f2 6க்கு 2 போட்டால் இதில் u2 6க்கு 2 போட்டால் f2 6க்கு 2 போட்டால் f3 6க்கு 3 போடுவோம். u3 f3 6க்கு 3 போட்டால் f4. இப்படியே 6க்கு 4 5 6 சரிதானே? அப்படியே போட்டு கொண்டு போவோம். 6க்கு
n-1 போட்டால் இஞ்சால un-1 இஞ்சால fn-1 இஞ்சால fn ஆறுக்கு n போட்டால் இதில் un இதில் fn இஞ்சால fn+1 சரி முதல் செய்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டுவோம் இப்போ கூட்டினீங்களா இஞ்சால u1 + u2 + u3 அப்படியே n வர வரும் அதுதான் சிக்மா ur கூட்டேக்க +f2வும் -f2வும் வெட்டுப்படும் +f3 -f3 இந்த பேட்டர்னில் வெட்டுப்படும் இதுக்கு அடுத்ததில் வெட்டுப்படும் இதுக்கு முதல் உள்ளதில் வெட்டுப்படும் -fn + fnோட வெட்டுப்படும் அப்போ மிஞ்சுறது இதிலே ஒரு f(1) -f(n+1) சரிதான் அப்போ உங்களுக்கு fr தெரியும் சரிதான் fr தெரியும் ஆகவே rக்கு 1 போட்டால் f1 வரும் சரிதான் இதான் fr உங்களுடைய fr 1/2 தர r × r+1 இதான் fr அப்போ இந்த fr-ல் rக்கு 1 போட்டால் சரி அப்போ இது 1 இது 2 அப்போ 1/4 அப்போ f1 வந்து 1/4 சய f(n+1) rக்கு n+1 போடணும் அப்போ 1/2 தர n+1 × n+2 சரியா அப்போ இதுதான் சிக்மா ur பிறகு அவர் கேட்கிறார் சரி இதை காட்ட சொல்லி கேட்டு போட்டு கேட்கிறார் இந்த முடிவில் தொடர் சிக்மா ur r வந்து ஒன்றிலிருந்து முடிவிலி என்ற முடிவில் தொடர் ஒருங்குமா சரிதான் ஒருங்குமாண்டு கேட்கல ஒருங்கும் என காட்டி அந்த முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கேட்டிருக்கு சரி இது வளமை மாதிரி நாங்கள் லிமிட் எடுப்போம் சரி இங்கே கவனிங்க பிள்ளைகளே லிமிட் n முடிவிலிக்கு போகேக்க சிக்மா ur r = 1 n அப்போ இதுக்கு லிமிட் எடுப்போம் லிமிட் n வந்து முடிவிலிக்கு போகேக்க 1/4 சய 1/2 தர n+1 × n+2 உங்களுக்கு தெரியும் கீழே n வந்து அது சைவருக்கு போகும் லிமிட் n முடிவிலிக்கு போகேக்க 1/4 வேணுமெண்டா இதுக்கு மேலேயும் கீழே n வர்க்கத்தால் பிரிச்சு அண்டா 1 சக 1/2 1 சக 2/2 லிமிட் n முடிவிலிக்கு போகேக்க மாறிலிக்கு லிமிட் எடுத்தால் மாறிலி இங்கே பாருங்க கீழே இது 0 0 அப்போ இதில் 2 பெருமானத்துக்கு போகுது மேலே 0 அப்போ உலாம் 0 போகும் சரிதான் ரைட் அப்போ நாங்கள் லிமிட் எடுத்துட்டோம் இப்போ லிமிட் எடுத்தால் இது 1/4 அது 0 போகுது அப்போ 1/4 பெருமானத்துக்கு போகுது சரிதான் அப்போ முதல் முடிவிலிக்கு போனது இங்கே ஒரு குறித்த மெய்யெண்ணுக்கு போகுது ஆகவே
தொடர் ஒருங்கும் தொடர் ஒருங்கும் இந்த முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றிலிருந்து முடிவிலி இது 1/4 இதான் இந்த ஒருங்கிற பெருமானம். சரிதான். சரி, நாங்கள் அடுத்த 14வது கேள்விக்கு போவோம். இதுவும் கீழே பின்னமாக வந்திருக்கு. சரியா? இந்த கவனிங்க பிள்ளைகளே, இந்த தொடரின் 6ஆம் உறுப்பை நாங்கள் முதல் எழுதுவோம். முதலாம் உறுப்புக்கு 1/1 2, 2ஆம் உறுப்புக்கு 1/2 3. 6ஆம் உறுப்புக்கு 1/r r+1 வரும். சரிதான். போட்டு பாருங்க. 6 கொண்டு போட்டால் 1 2 2 போட்டு பாருங்க. 1/2 3. அப்போ சரி. சரி, அப்போ இங்கே என்ன செய்வோம்டா, நடுவில் ஒரு உறுப்பு இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இந்த கரையில் இருந்து 1/6 இருந்து 1/r+1 கழிப்போம். 1/6 இருந்து 1/r+1 கழிப்போம். இதை போமாசி எடுத்து சுருக்கி பாருங்க. r+1 இங்கே வரும், r போகும். அப்போ மேலே 1 தான் வருது. அப்போ நம்பரும் சரியாக இருக்கு. அப்போ இங்கே பாருங்க, இது எஃப்ஆராக இருந்தால் இதில் இருக்கிற ஆறுக்கு r+1 போட்டால் மற்றது வரும். அப்போ அது fr+1, மற்றது fr+1. சரியா? அப்போ எஃப்ஆர்ன்றது என்ன? அப்போ இங்கு எஃப்ஆரை காண்கின்ற ஒரு கேள்வி. அப்போ எஃப்ஆரை எழுதணும் நீங்கள். இங்கு எஃப்ஆர் சமன் 1/r. சரிதான். ரைட். இனி வளம மாதிரி நாங்கள் எழுதி வெட்டணும். சரியா? வளம மாதிரி 6க்கு 1 2 3 அப்படியே எண்பரை போட்டு நாங்கள் கூட்டணும். UR FR minus F of R+1 இப்படி எழுதினாங்க. 6 கொண்டு போடுவோம். இதில் U1 F1 F2 6க்கு 2 போடுவோம். U2 F2 6க்கு 2 போட்டால் F3 6க்கு 3 போட்டால் U3 F3 மைனஸ் F4. இப்படியே 6க்கு 4 5 6 இப்படியே போட்டு கொண்டு போகிறோம். கடைசியில் 2 உறுப்பு எழுதணும். 6க்கு n-1 போட்டால் இதில் UN-1 F of n-1 minus F of n, கடைசியில் 6க்கு n போடுவோம். அப்போ 6க்கு n போட்டால் இது UN Fn minus F of n+1. இது முதல் செய்த மாதிரி பிள்ளைகளை கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்தேன் F1 மைனஸ் Fn+1 வரும். சரியா பிள்ளைகளே? அப்போ இது முதல் செய்த கேள்வி மாதிரி தான் இந்த கேள்வி. சரிதான். F1க்கு போடுங்க, Fn+1க்கு போடுங்க, போட்டு சுருக்குங்க, உங்களுக்கு விட வரும். சரியா மாணவர்களே? நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கின்றேன். நன்றி பிள்ளைகள்.